வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட் மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரியல் அனாலிசிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி லீனியர் அல்ஜிப்ராவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமா இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த OVM ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக பேப்பர் 1 டிஎன் செட்டுக்கு பேப்பர் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல். நீங்கள் இது மட்டும் படித்தா போதும். நீங்கள் மேத்ஸ் கேண்டிடேட்டாக இல்லாட்டா கூட உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சப்ஜெக்ட்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் பேப்பர் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இது போக ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ரிஸ்கிரைப்டு புக்கு அதுக்கு தேவையான இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் என்ன செய்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜி பிஜியில் படித்த கம்ப்ளீட் சிலபஸ் இருக்குது. யூஜியில் பிஜியில் படித்த மொத்த சிலபஸும் அப்படியே இருக்கும். வெக்டார் ஸ்பேசஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சப்ஸ்பேசஸ்ஸு, மேட்ரிக்ஸஸ்ஸு, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, பேசிஸ், டைமென்ஷன், லீனியர்லி இண்டிபெண்ட், லீனியர்லி டிபெண்ட், லீனியர் ஸ்பேன் எல்லாம் மொத்தமாக இருக்குது. மேட்ரிக்ஸஸ், அதுக்கப்புறம் அது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ்ஸு, அப்புறம் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸு, ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் எல்லாமே இருக்குது. கெய்லி ஹாமில்டன் தியரம், அப்புறம் ரேங்க் நல்லிட்டி தியரம் எல்லாமே சிலபஸில் இருக்குது. நம்ம பிஜியில் என்னென்னலாம் படித்தோமோ அது மொத்தமுமே நம்மளுக்கு லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்குது. இதுக்கு தியரி பார்ட்டு படிக்கிறது உங்களுக்கு ஹெர்ஸ்டின் புக்கே போதும். தியரி பார்ட்டு வாசிக்கிறதுக்கு ஹெர்ஸ்டின் புக்கே நீங்கள் என்ன செய்துக்கலாம், வாசிச்சுக்கலாம். ஆனால் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும், நல்லா இது பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷாம் சீரீஸ் பெட்டர் புக்காக இருக்கும். லீனியர் அல்ஜிப்ராக்கு ஷாம் சீரீஸ் ப்ரிஃபரபிளி குட், ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது, லீனியர் அல்ஜிப்ராவில் தியரி பார்ட்டை விட ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் லீனியர் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, ரேங்க் நல்லிட்டி தியரத்தை யூஸ் பண்ணி இது பண்ணுறது, டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே ஷாம் சீரீஸில் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஷாம் சீரீஸை டவுன்லோட் பண்ணி அது நான் என்னுடைய OVM ஆப்பில் நான் ஷாம் சீரீஸையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெர்ஸ்டின் புக் இருக்குது, ஷாம் சீரீஸ் புக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால ஷாம் சீரீஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ரிசஸில் சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ், ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ், அதே மாதிரி ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், அப்புறம் இன்வெலிட்ரி மேட்ரிக்ஸு, அந்த மாதிரி மேட்ரிசஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கும். அது அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை தரவாக பார்த்துருங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே கொடுத்த உடனே அது பார்த்த உடனே இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். அதனால இந்த சிம்மெட்ரிக், ஸ்கியூ சிம்மெட்ரிக், ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், இன்வெலிட்ரி, ஆர்த்தோகனல் எக்ஸெட்ரா அந்த ஃபுல்லாக எல்லா மேட்ரிசஸையும் தரவாக பார்த்துட்டு அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தரவாக பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறது, ரேங்க் எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறது, லீனியர்லி இண்டிபெண்டாக இல்லையான்னு கொடுத்துருக்கக்கூடிய வெக்டர்ஸை பார்த்தோன்னே எப்படி ஷார்ட்டாக சொல்கிறது, அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் என்னுடைய கிளாஸஸில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 5000+ MCQஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி காமிச்சிருவேன். 40 டெஸ்ட்ஸ் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன்.
இந்த டிஎன் செட் நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது குவாலிஃபையிங் எக்ஸாம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு வந்து திரும்ப அடுத்து நம்மளுக்கு ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்ததுன்னா நீங்கள் இந்த டிஎன் செட்டை ஒரு ட்ரையல் வெர்ஷனாக எழுதி பார்த்துருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கம்பைண்டாக 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணால் போதுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் ஒன்ஸ் டிஎன் செட்டு ஜாயின் பண்ணி அதை அப்படியே பிஜிடிஆர்பி வரைக்கும் என்ன செய்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி 2 கம்பைன்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ எல்லாமே நம்மளுக்கு காமன் சிலபஸ் தான், காமன் புக்ஸ் ரெஃபரன்ஸ் தான். லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கூட கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்கும். அதனால டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பியை கிளியர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அது டிஎன் செட்டும் பிஜிடிஆர்பி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல் நம்ம என்ன செய்திடலாம், கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் நம்மளுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும் பிஜிடிஆர்பின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். காம்படிஷன் வில் பி வெரி வெரி ஹெவி, நல்ல ஹெவி காம்படிஷன் இருக்கும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டினியூவஸ் ப்ரிப்பரேஷன், ஒரு தொய்வில்லாத ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் செலக்ட் ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். டிஎன் செட்டு பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ப்ராப்ளம் நான் என்னுடைய கிளாஸில் எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த தியரி பார்ட்டு படிக்கிறதோட அது வந்து ஈஸியாக அப்படி கவர் ஆகிடும். தியரி பார்ட்டை உட்காந்து படிக்காமல் இந்த எம்சிக்யூஸை ப்ராப்ளம் அப்படியே போட நம்மளுக்கு தியரி பார்ட்டு வந்து ஃபெமிலியர் ஆகிடும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட என்னுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ எல்லாமே தனித்தனியாக நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படி எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள்.